ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி கேசரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ்ஷான நெய். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் மாதிரி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி நல்லா காஞ்சோன்னா போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முந்திரி போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஆற முடியும். ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஆற முடியும். வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஆனோன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு. அதே நெய்லேயே ஒரு கப் ரவை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ரவை. நாங்கள் வந்துட்டு ஒரு கப் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கணும். ஒரு கப் ரவை போட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு கப் ரவை போட்டனால 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறோம். நீங்கள் எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். எல்லா இடத்துலையும் போன மாதிரி பார்த்து எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா கலக்கிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே இப்போ கலக்கிடலாம். இன்னும் ஒரு பவுலில் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னே இப்படியே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலக்கிட்டு அப்புறமா தான் ஊற்றணும். நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2.5 கப் ஊற்றணும். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிக்கணும். இந்த மாதிரி என்னடா வெறும் இடிக்கல்ல வச்சு இடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே ஏலக்காவை போட்டு நல்லா இடிக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இது தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இங்கே வச்சு தான் நம்மளால் இடிக்க முடியும். போட்டு இடித்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். 10 சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போயே கொஞ்சம் கேசரி பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். முந்திரியை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இறக்கிடலாம். சுவையான கேசரிக்கு ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.